நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை பொழுதின் வசந்தமினிவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தான், வாழ்வு வளர்ந்திட வான்மழை எனவா, வழியுருளிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தான், அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர, இறைவா என் இறைவா இதயம் எழுவாய், நிறைவாயனிலே நிதமும் உறைவா, எந்தன் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த தினம் புனித மத்தையா என்ற திருத்தூருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டவர். இன்றைய இவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்லோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தையாவை திருத்தூதர் குழுவின் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15 17 மற்றும் 20 26 முடிய.
ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வரவேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருப்பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113 1 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்கள் இடையே அவர்களை அமரச் செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்கள் இடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்கள் இடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்கள் இடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்கள் இடையே அவர்களை அமரச் செய்கின்றார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிட்டதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். அந்த இடத்தை அப்போஸ்தலர்கள் 12 பேரில் ஒருவர் இடத்தை காலியாக இருந்ததை பூர்த்தி செய்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினம் கொண்டாடுகின்றோம். மரித்த யூதாஸுக்கு பதிலாக ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு சின்ன கான்க்ளேவ். ராயப்பர் தலைமையில் 150 சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து 11 அப்போஸ்தலரோடு சேர்ந்து இந்த மத்தியாஸ் என்ற ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர் தேர்ந்தெடுக்கின்ற விதத்தை இன்றைய நற்செய்தியிலே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். புனித ராயப்பருடைய தலைமையில் ஒன்று கூடி ஜெபிக்கின்றார்கள். யார் அதற்கு நல்ல தகுதி என்று அந்த தகுதியை பற்றி பேசுவார்கள். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர் பிறந்து வளர்ந்து விண்ணகம் சென்றது வரையில் அவர் சாட்சியாக விளங்கியவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். குறிப்பாக திருமுழுக்கு யோவானுடைய ஞானஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் விண்ணேறிய அந்த நாள் வரையில் யார் ஒருவர் சாட்சியாக ஆண்டவருடைய நிகழ்ச்சிகளை இருந்தார்களோ அவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றார்கள். பெயர் எழுதி சீட்டு போட்டு ஜெபிக்கின்றார்கள். பரிசுத்த அவனுடைய வல்லமையினால்
தேர்ந்தெடுக்க செய்கின்றார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, ஆவியானவர் தேர்ந்தெடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் சொல்வது போன்று, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலர்கள் எல்லா 12 பேரையும் தேர்ந்தெடுத்தவர் ஆண்டவர் தான். நேரடியாக ஒவ்வொருவரையும் அழைத்தார். அதே போன்று இன்றைய தினம் மத்தேயாஸ் என்பவரை அப்போஸ்தலர் வழியாக, புனித ராயப்பர் வழியாக மத்தேயாஸ் என்பவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். சீட்டு போட்டு ஜெபித்த பின்னர் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் அவர் இந்த சீட்டு குலுக்கி போட்டதில் அவருடைய பெயர் வருகின்றது. அவரை சேர்த்து கொள்கின்றார்கள். 12 அப்போஸ்தலர்கள் திருச்சபையுடைய தூண்களாக இருக்கின்றவர்கள். திருச்சபையானது இந்த அப்போஸ்தலருடைய அடித்தளத்தில் தான் கட்டப்பட்டது. அவர்கள் எல்லோரும் பெரிய அறிவாளிகள், பணக்காரர்கள், வசதி என்ற காரணம் அல்ல. இந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்கள் இந்த பதவிக்கு வந்தவர்கள். பரிசுத்த வல்லமையினால் செயல்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசுக்கு சிறந்த சாட்சிகளாக தங்களுடைய உயிரை ரத்தம் சிந்தி கொடுத்தவர்கள். இந்த 12 பேருடைய இரத்தத்தின் அடிப்படையில் தான் திருச்சபையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகின்ற வசனம் இதுதான். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். எல்லா கிறிஸ்தவரையும் மீண்டெடுத்தவர் கடவுள் தந்தை, பரிசுத்தருடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய எல்லாத்திற்கும் அடித்தளமாக இருக்கின்றவர். ஆகவே நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எதற்காக? நீங்கள் உலகிற்கு சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை ஏற்படுத்தினேன். நம்முடைய குடும்பத்திலோ அலுவலகத்திலோ வேறு எந்த இடத்தில் எந்த பணி செய்தாலும் சரி, இது கடவுள் நமக்கு கொடுத்த பணி. ஆகவே நம்ம எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டியவர்கள். இது நம்முடைய சொல்லாலும் செயலாலும், குடும்பத்திலும் அலுவலகத்திலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய சித்தத்தின்படி நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் சொன்னதை நாம் செய்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் உண்மையான சாட்சிகளாக, இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக, உண்மையின் சாட்சிகளாக, நீதி நேர்மை இவற்றின் சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த பரிப்பு செயலை மன்றாடுவோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உனை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தையாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மத்தையாஸ், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் உன்முகமே, மாலையிலும் உன்முகமே, இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா? உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா? உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா? உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா? உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே
வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு, இயேசு உயிர்த்தெழுந்தார். கல்லறை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்தார். அல்லேலூயா. சாவின் மீது என்றென்றும் வெற்றி கண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு, இயேசு உயிர்த்தெழுந்தார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்,
நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.